ஹே கைஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கான இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கேமுக்குள்ள ஒரு புது ஈவோகன் வந்து வரப்போது, டிராகனை பேஸ் பண்ணி வந்து வரப்போதுங்க. ஓகே, ஸோ அதை நீங்களே வந்து பாருங்க. ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமா எப்பா என்னென்னமோ பண்ணியிருக்கானுங்கப்பா. ஓகே, ஸோ இது என்ன அப்படின்ற வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து பாருங்க. ஓகே, ஸோ இது என்ன ப்ரோ டிராகனே உள்ள இறக்கிட்டாங்களா? என்ன டிராகன் மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஏன் கேட்குறீங்க? ஓகே, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரோலர் கோஸ்டர் மாதிரி ஒன்று புதுசாக வந்து வரப்போகுது. ஓகே, ஸோ இது என்ன அப்படின்ற வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரிங்கி வந்துட்டு ஃபேடட் வீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்டேட்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதுவுமே என்ன அப்படின்ற வந்து பார்த்துட்டு ஸோ அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ சட்டுப்பட்டுன்னு வந்து முடிச்சுக்கலாங்க. சரிங்க, ஸோ அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரே ஒரு லைக்கை போட்டு வந்து கன்னியூ பண்ணுங்க. சரிங்க, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு 6ஆம் தேதி இல்லையா? ஸோ 6ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா நான் கிட்ட முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ 20 அப்டேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ரிங்கி இவெண்ட் தாங்க வந்து வரப்போகுது. அகாடமி ரிங்கி இவெண்ட்டா? ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இத்து போன பண்டல். ஓகே, ஸோ ஸ்டைலிஷ் அகாடமி பண்டல், ஒரு டீசெண்டான பண்டல். ஓகே, ஸோ ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா ஆஹா ஓஹோ அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. ஓகே, ஸோ சும்மா வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அக்கா பண்டல். ஓகே, சோ இதுவும் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குட்ட பாவடலாம் போட்டுக்கிட்டே ஓகே கொஞ்சம் நல்லா இருக்கு. ட்ரெண்ட் அகாடமி பண்டல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஓகே, சோ இந்த அக்கா பண்டல் வந்து பாத்தீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா குளோவால். ஓகே, சோ பூனைக்குட்டி மூங்கில் குளோவாலுங்க. சோ பூனைக்குட்டி பாத்தீங்க அப்படின்னா சும்மா கியூட்டா சும்மா மியா அப்படின்னு சும்மா ஜிங்கிடி சக்கா ஜினுக்குன்னு வந்திருக்குங்க. ஓகே, சரி இந்த ஒரு ரிங் இவெண்ட் வந்து பாத்தீங்க. சோ இதுதான் நீ 20 அப்டேட்டா வந்து வரப்போகுதுங்க. சோ இது 100% வந்து கன்ஃபார்முங்க. ஓகே, சோ இதுவா அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வரக்கூடிய 8ஆம் தேதி. ஓகே, சோ 8ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா இதே அகாடமிக்காக. ஓகே, சோ அகாடமிக்காக ஒரு ஃபேடட் வீல், அந்த ஃபேடட் வீல்ல ஒரு எமோட் வந்து வரப்போகுது. ஓகே, அந்த எமோட் பாத்தீங்க அப்படின்னா நான் உங்ககிட்ட முன்னாடியே வந்து காமிச்சிருக்கேன். ஓகே, ஒரு குச்சியை பாத்தீங்க அப்படின்னா அப்படியே இழுத்துக்கிட்டே இருப்பான். ஓகே, அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டார் வந்து வருங்க. ஓகே, அப்படியே ஆரஞ்சு கலர்ல ஆரஞ்சா அப்படியே அந்த கோல்டன் கலர்ல இருக்கும். இது ஓகேங்க, பார்க்கலாம் அழகா தான் இருக்கு. ஓகே, பட் தான் பாத்தீங்க அப்படின்னா இதுக்காக 1000 டைமண்டா அட போங்கடா வெண்ண அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே, இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. இதுக்கெல்லாம் நான் என்ன சொல்லி வச்சிருக்கேன், இந்த மாதிரிலாம் வந்தா பொருட்காட்சிக்கு போனோமா, பொருளை பார்த்தோமா, பொடி நிறைய வீட்டுக்கு போனோமா இருக்கணும். ஓகே, இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஆஹா ஈவெண்ட்லாம் நமக்கு தேவையே கிடையாது. வடகரியாவது தொடகரியாவது அட போயா நீ விட்டா போதும் அப்படின்ற மாதிரி நம்ம ஓடி வந்துடணும். ஓகே, சும்மா வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சோ எத்தாந்தி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபேடட் வீல் வந்து வந்துருங்க. சோ 100% வந்து கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வரக்கூடிய 16ஆம் தேதி நமக்கு ஒரு ரிங் ஈவெண்ட் வந்து வரப்போகுதுங்க. உண்மையிலேயே பெரிய ரிங் ஈவெண்ட் தான். ஓகே, சோ நிறைய வந்து வருது. ஓகே, சோ அதை வந்து பார்த்தலாம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பண்டல் வந்து பாருங்க. ஓகே, சோ பிளாக் அண்ட் கோல்ட்ல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நேத்தி கூட காமிச்சிருப்பேன் நினைக்கிறேன். நான் இன்னும் கொஞ்ச நாள் இந்த பண்டல் வந்து வந்துரும் அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லிப்பேன் இல்லையா? சோ நான் வரும்னு வந்து சொல்லியிருந்தேன். ஓகே, சோ அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இப்போ 16ஆம் தேதி வந்து வரப்போகுதுங்க. சரி, இந்த ஒரு பண்டல் வந்து பாத்தீங்க. ஓகே, சோ லைட்டா பாத்தீங்க அப்படின்னா பின்னாடி எஃபெக்ட் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகே, சோ ரொம்ப பாத்தீங்க அப்படின்னா ஆஹா ஓஹோ அந்த மாதிரிலாம் கிடையாது, டீசெண்டா இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஒரு பண்டலா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆட்டுக்குட்டிங்க. ஓகே, இந்த ஆட்டுக்குட்டியை வந்து பாருங்க. ஓகே, இந்த எமோட் நான் உங்ககிட்ட முன்னாடியே வந்து காமிச்சிருப்பேன். ஓகே, இப்போ இந்த எமோட் வந்து வரப்போகுது. ஓகே, ரொம்ப கியூட்டான எமோட், அழகா இருக்குங்க. அப்படியே ஆட்டுக்குட்டி பாத்தீங்க அப்படின்னா துள்ளி துள்ளி வந்துகிட்டு இருக்கும். ஓகே, அதை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே தோல்ல வந்து போட்டுக்குவான். தோல்ல போட்டு நம்ம ஆள் பாத்தீங்க அப்படின்னா 2 டான்ஸ் ஆடிட்டு அப்படியே வந்து இறக்கி விடுவான். ஓகே, இறக்கி விட்டோம்னா அது பாட்டு வந்து ஓடும். சூப்பரா இருக்கும், ஒரு நல்ல எமோட். சோ இது வந்து வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா AWMM. ஓகே, இதையும் பாத்தீங்க அப்படின்னா நான் காமிச்சிருப்பேன். ஓகே, இதுமே வந்து வரப்போகுதுப்பா, இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து வந்துரும் அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லிருப்பேன். இப்போ நம்ம சொன்னதாங்க நடந்துகிட்டு இருக்கு. ப்ளூ கலர்ல இந்த ஒரு கன் ஸ்கின் வந்து வருது. டபுள் மேகசின், சிங்கிள் மூவ்மெண்ட் ஸ்பீடு, மைனஸ் சில்வர் ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டம்மியா தான் இருக்கு. ஓகே, சோ பவர் பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டம்மி தான். ஓகே, சரி இந்த ஒரு கன் வந்து பாத்தீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பேக். டேய் என்னடா பேக் இது? எங்க இது என்னங்க இது? எனக்கு என்னன்னே வந்து தெரியல. ஓகே, என்னமோ பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, ப்ளூ கலர்ல பாத்தீங்க அப்படின்னா கலர் அடிச்சு லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சிருக்காங்க. சரி, இது வந்து பாத்தீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து பாருங்க. ஓகே, ஒரு முயல் மாதிரி கிடையாது, நீர் யானை நினைக்கிறேன். ஓகே, இந்த ஒரு கேப் வந்து பாருங்களேன், நீர் யானை தானே? ஆமாங்க, நீர் யானையே தான். ஓகே, டே இதெல்லாம் என்னடா அது? ஆட பாவிகளா என்னென்ன பண்றாங்க பாருங்க. ஏங்க இவங்களுக்கு என்ன பண்றேன்னே வந்து தெரியல. சரி, நீர் யானை மாதிரி ஒரு கேப். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆடு அப்படியே முறைக்கிற மாதிரி அப்படியே வெறி கொண்டு பாக்குது இந்த மாதிரி ஒரு கேப். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பேனர் அண்ட் அவதார். ஓகே, அவதார் பேனர்லாம் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பராங்க. ஓகே, அந்த பராங்கும் பாத்தீங்க அப்படின்னா அங்கிட்டு இங்கிட்டு நெளிஞ்சு பாம்பு மாதிரி இருக்குது. இதையுமே வந்து பாத்தீங்க. ஓகே, இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ரிங் ஈவெண்ட் வந்து வரப்போகுது. ஓகே, இது பாத்தீங்க அப்படின்னா 16ஆம் தேதிங்க. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதான் பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ரிங் ஈவெண்ட்டுங்க. சரிங்க, சோ இது வரைக்கும் நம்ம கேம்ல வரக்கூடிய அப்கமிங்ல வரக்கூடிய ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம். ஓகே, இப்போ பாத்தீங்க அப்படின்னா OB 45 அப்டேட்ஸ் எல்லாம் வந்து பார்ப்போம். சோ அதுல வரக்கூடிய ஸ்கை விங்ஸ் அதுக்கப்புறம் ஈவோகன் எல்லாம் வந்து பார்த்தலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து பாருங்கடா, என்ன ஒரு முழு டிராகனே தூக்கிட்டு வந்துட்டானுங்க. அட பாவிகளடி என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஏங்க இது வந்து பாருங்க. ஓகே, சோ டிராகனுக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 சீட். ஓகே, சோ 1 2 3 4 ஆமா 4 தானே? ஆமா 4 பேர் உட்கார்ற மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, சோ அது பாத்தீங்க அப்படின்னா அப்படியே கொம்பெல்லாம் வச்சுக்கிட்டு சும்மா பயங்கரமா இருக்குங்க. ஓகே, சோ இந்த ரோலர் கோஸ்டர் இருக்கும்ல கீழே வந்து பாருங்க. ஓகே, அந்த ரோலர் கோஸ்டர்ல போற மாதிரியே தண்டவாளம் மாதிரி வந்து
கொடுத்து வச்சிருக்காங்க. ஒரு மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்குங்க. ஓகே ஸோ கோல்டு கிரீன் டார்க் ஸோ இந்த கலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கலந்து அடிச்சு பெயிண்ட் டைம் பெட்ரோலையும் ஊற்றி அப்படியே வந்து ஓட வச்சிருக்காங்க. ஓகே ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு. ஓகே ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா OB45. ஓகே ஸோ அடுத்த அப்டேட்ல வரக்கூடிய அனிமேஷன் அப்படின்ற வந்து தெரிஞ்சுங்க. OB45 பேட்ச் அப்டேட்டுக்கு அப்புறம் தான் வந்து வரும். சரி எனக்கு ஒரு சின்ன ஃபீலிங். ஓகே ஸோ இந்த மாதிரி ரோலர் கோஸ்டர் மாதிரிலாம் வந்து செஞ்சு வச்சிருக்காங்களே நம்ம கேம்ல ஏன் வந்து ட்ரெயின் விடக்கூடாது? ஓகே ஸோ இந்த பீக்ல இருந்து கிளாக் டவர் வரைக்கும் கிளாக் டவர்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் பீக்குக்கு போற மாதிரி அதுக்கப்புறம் மாஸ் எலக்ட்ரிக் கொச்சினாக்கு மில்லு ஸோ இந்த மாதிரி இடத்துக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏன் ட்ரெயினை வந்து விடக்கூடாது? ஓகே ஸோ ட்ரெயின் விட்டா சும்மா சூப்பரா இருக்கும் இல்லையா? நல்லா இருக்குங்க. ஓகே ஸோ ட்ரெயின்ல போகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா எனிமி சுடுற மாதிரி இருந்துச்சுன்னா சும்மா சூப்பரா இருக்கும். ஓகே நான் மட்டும் இந்த கேம் ஓனரா இருந்தா பஸ்ஸஸ் அதுக்கப்புறம் ட்ரெயின்லாம் வந்து விடுவேன். ஓகே ஸோ ட்ரெயின்லாம் விட்டா நல்லா இருக்கும். சரி அதெல்லாம் ஃபியூச்சர்ல வந்துச்சுன்னா சும்மா சூப்பரா இருக்கும். என்ன பண்றாங்க அப்படின்ற வந்து பார்ப்போம். ஸோ வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் மறக்காம கீழே வந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. சரி ரைட்டுங்க. இப்போ நம்ம மெயின் மேட்ருக்குள்ள வந்து போயெல்லாம் OB45ல வரக்கூடிய ஈவோ கன் வந்து பார்த்தலாம். ஓகே ஸோ ஈவோ கன் பார்த்தீங்க அப்படின்னா பராஃபுல் தாங்க. ஓகே ஸோ பொட்டு வெடி கன் தான் வந்து வரப்போகுது. நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் ஞாபகம் இருக்கா? OB45ல பார்த்தீங்க அப்படின்னா பொட்டு வெடி கன் தான்ப்பா. ஓகே ஸோ பராஃபுலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஈவோ கன் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இப்போ அது வந்து கிடைச்சிருக்குங்க. இன்னும் வந்து ஃபுல்லா செய்யல. ஓகே ஸோ பட் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைச்சிருக்கு. நீங்க பாருங்க இதுவும் முழுக்க டிராகனை பேஸ் பண்ணி தாங்க வந்து வரப்போகுது. ஓகே ஸோ லெவல் 1ல பாருங்க. ஓகே ஸோ என்னமோ பார்த்தீங்க அப்படின்னா விளக்காங்குச்சி மாதிரி இருக்கு. ஓகே ஸோ பல்லு குத்துறதுக்கு லெவல் 1 யூஸ் பண்ணிக்கலாம் போல. என்னடா அது அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஒட்பிக்கர் மாதிரியே இருக்கு. ஓகே ஸோ ஈவோ கன் எப்படி இருக்கும்? ஓகே ஸோ அதே மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 2. ஓகே ஸோ நீங்களே வந்து பாருங்க. ஓகே ஸோ இது முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா டிராகன் தாங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கிரீனிஷான ஒரு டிராகன். நீங்க என்னைக்காச்சும் யோசிச்சு பாத்துறீங்களா எதுக்கு இந்த ஈவோ கன் பார்த்தீங்க அப்படின்னா டிராகனை பேஸ் பண்ணியே வந்து வருது? ஓகே ஸோ ஈவோ ஏகே இருக்கட்டும் ஏகேவும் பார்த்தீங்க அப்படின்னா டிராகன் தான். அதுக்கப்புறம் M10 டிராகன் தான். அதுக்கப்புறம் வேற என்னது M4A1. ஓகே ஸோ ஈவோ M4A1. ஓகே ஸோ அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா டிராகனை பேஸ் பண்ணி தான் வந்து செஞ்சிருப்பாங்க. ஓகே ஸோ இந்த மாதிரி நிறைய கன் பார்த்தீங்க அப்படின்னா டிராகனை பேஸ் பண்ணியே இருக்குங்க. ஸோ அதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேம் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைனீஸ் கேம். சைனாக்காரன் தானே. ஓகே ஸோ கர்ணக்காரன் பார்த்தீங்க அப்படின்னா சைனாக்காரன் தான். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இந்த கேமே வந்து பேன் பண்ணாங்க. ஓகே ஸோ சைனா அப்படின்ற ஒரு சின்ன மேட்டர்னால தான் பார்த்தீங்க அப்படின்னா இது பேன் ஆச்சு. ஸோ சைனால பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த டிராகன் இருக்கு இல்லையா இந்த டிராகன் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கும்பிடுவாங்க. ஓகே ஸோ வழிபடுவாங்க. ஓகே ஸோ இப்போ நம்ம எப்படி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சாமியெல்லாம் வந்து கும்பிடுறோம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டிராகனை கும்பிடுவாங்க. டிராகன் டாட்டூஸ் குத்திப்பாங்க. அவங்க கலாச்சாரத்தில் அவங்க ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா டிராகன் வந்து ரொம்ப வந்து ஃபேமஸ். ஓகே ஸோ அந்த டிராகன் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க எதையுமே வந்து பார்க்க முடியாது. ஓகே ஸோ எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சைனால எல்லா ஊர்லயும் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று டிராகனோட சிலையோ இல்ல பெயிண்டிங்கோ கோயிலோ ஏதாச்சும் ஒன்று வந்து இருக்குங்க. ஓகே ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா சீனால ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க டிராகன்ஸுக்கு. ஓகே ஸோ நம்ம கேமே பார்த்தீங்க அப்படின்னா சீனா கேம் அப்படின்றனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ டிராகன் கலரா மாறி ஈவோ கன்னா வந்து நிற்கிது. ஓகே ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்னு வந்து வரப்போகுதுங்க. ஈவோ பரஃபலாம். ஓகே ஸோ இதை நீங்க வந்து பாருங்க. ஓகே ஸோ ஹிட் எஃபெக்டா இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எலிமினேஷன் எஃபெக்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அந்த டிராகனே வந்து வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லுக்கை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிரீன் கலர்ல ஒரு டிராகன். ஓகே ஸோ கிரீன் கலர்ல சும்மா பயங்கரமா வந்திருக்கு. ஓகே ஸோ கொம்பெல்லாம் வச்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் லெவல் 7. ஓகே ஸோ லெவல் 7ல பார்த்தீங்க அப்படின்னா லுக் இன்னும் மாசா வந்து இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எமோட். ஓகே ஸோ எமோட் இன்னும் ஃபுல்லா வந்து ரெடி ஆகல. நான் தான் வந்து சொன்னேன் இல்லையா அந்த கன் இன்னும் ஃபுல்லா வந்து ரெடி ஆகலங்க. ஓகே ஸோ இன்னும் பவர் கூட வந்து ஆட் பண்ணல. ஓகே ஸோ எபிலிட்டி கூட வந்து ஆட் பண்ணல. என்னைய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டபுள் டேமேஜ் சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் அந்த மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் எதிர்பார்க்க முடியாது. டபுள் டேமேஜா தான் இருக்கும். ஸோ இதுதான் என்னோட கணிப்பு. ஓகே ஸோ நான் வந்து கரெக்டா வந்து கெஸ் பண்றேனா அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்ப்போம். ஓகே ஸோ இன்னும் கொஞ்சம் நாள்ல வந்து தெரிஞ்சிடும். சரி OB45 பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈவோ கன் தாங்க வந்து வரப்போகுது. இது வந்து எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்க வந்து எடுப்பீங்களா அப்படின்னு சொல்ல மறக்காம கீழே வந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. சரிட்டு ஸோ இதை வந்து பாத்தீங்க. ஸோ இதுதாங்க நெக்ஸ்ட் ஈவோ கன்னா வந்து வரப்போகுது. ஓகேவா சரிங்க. ஸோ வர பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னைக்கான வீடியோ வந்து முடிச்சுக்கிறேங்க. நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து பார்க்குறேன். ஸோ டாடா பை.